டைஸ் ஐரே ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மலையாளம் ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ பணக்கார வீட்டு புள்ள குடியும் கொடுத்தனமா ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு நியூஸ் வருது, தான் கூட படிச்ச ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு. அந்த சூசைட்டை பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு போறாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் வீட்டில் அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. இவரை ஒரு பேய் வந்து டார்ச்சர் பண்ண, இவர் அட்டாக் பண்ண அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, வீட்டுக்குள்ளேயே போக முடியாத சூழ்நிலை இருக்காப்ல. இதே சமயம் இறந்து போன பொண்ணு வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் மாந்திரீகம் அமானுஷத்தை அடக்கிறது எல்லா வேலையும் தெரிஞ்சவர். ஆனா அவர் அந்த வேலையை பார்க்காம டீசெண்டா ஒரு வேலையை பார்த்து செட்டில் ஆயிட்டாப்ல. அவர்கிட்ட போய் இவர் உதவி கேட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த பேய் கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி அந்த பேயை விரட்டினாங்களா, இவருக்கும் அந்த பேய்க்கும் என்ன சம்பந்தம், என்ன மோட்டிவ்னு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, படத்தோட சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் அவ்வளவு அழகா கொண்டு போயிருந்தாங்க. இன்னொரு பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட மியூசிக். இந்த படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு மியூசிக் கொண்டு போயிருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த லெவலுக்கு தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா மியூசிக்ல வந்து அந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போன விதம் வந்து ரொம்ப அழகாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளே லேகிங். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஹாரர் எலிமெண்ட்ல எதுவுமே வந்து செகண்ட் ஹாஃப்ல கிடையாது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு சட்டிலா ராவா போய்கிட்டே இருக்கு. அந்த பேய் யாரு, இதுக்கு இதுக்கு இவருக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுலே ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சப்புன்னு முடிச்சு விட்டாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப சப்புன்னு முடிச்சு விட்டாங்க. ஆனா இது ஒரு டீசென்டான ஹாரர் மூவி. இந்த படத்துல ஒரு 2-3 ட்விஸ்ட் அடிப்பாங்க. அது ஒரு டீசெண்டாவே தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க ரொம்ப ஹாரர்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த படத்துல கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும்தான் வந்து ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காது. இந்த படத்தை நீங்க தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் தியேட்டர்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் வந்து மலையாளத்துல மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஆனா நைட் ஷோ போய் பாருங்க, மஜாவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.